காலபுருஷ சக்கரத்தில் 6வது ராசியாக வலம் வரக்கூடிய நவகிரகங்களுடைய இளவரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம்ங்க. சரி, ஓகே. பொதுவாக கன்னிராசி அப்படின்னா யார்? எல்லாருக்கிட்டேயுமே ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இந்த கன்னிராசிக்கிட்ட மற்றவங்கக்கிட்ட இல்லாத ஒரு தனித்துவமான ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்கும். அது என்ன தெரியுங்களா? முயற்சியை கூட முதுகெலும்பாக நினச்சி தான் வந்துட்டு வேலை செய்வாங்க. முயற்சி அப்படிங்கிறது என்ன, செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிறது தானே. ஒரு கோட்டானால் பார்க்கலாம், இல்லை அப்படின்னா விட்டு விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் அந்த முயற்சியை கூட முழு மூச்சியாக செய்து அதை முதுகெலும்பாக நினச்சி ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்பு இல்லைன்னா என்னங்க ஆகும்? ஒன்றுமே இல்லைங்களா? ஆனால் அந்த மாதிரி செயல்பட்டு வெற்றி அடையக்கூடியவங்க தான் இவங்க. ஒரு இலக்கை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் இருந்து பின்வாங்க மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது வேணாலும் அந்த இலக்கையை நோக்கி பயணிக்கும் போது வந்தாலும் சரிங்க, கொஞ்சம் கூட பிசு அப்படிங்கிறத தட்டாமல் முன்னேறி நோக்கி போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பேச்சில் கொஞ்சம் காரசாரமாக பேசினா அப்படின்னா கூட இவங்களுடைய இதயம் அப்படிங்கிறது ஈரம் அப்படிங்கிறத கொண்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இலகின மனசுக்கு சொந்தக்காரவங்க, ஆனால் இவங்க அந்த மென்மை அப்படிங்கிறத வெளிக்காட்டுக்கு வந்துட்டு தயங்குவாங்க. காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட ஏமாந்தாச்சு, இனியும் ஏமாற தயாராக இல்லை, நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாஸ்க் மாதிரி தான். அந்த பேச்சில் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு திமிராகவும் ஒரு மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வந்து எடுத்தெறிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் பேசினா போதும் அதை வந்துட்டு அப்படியே கழட்டி வச்சுருவாங்க. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மென்மையான உள்ளங்களுக்கு சொந்தக்காரவங்க. ஈவி இறக்கத்துக்கு இவங்களுடைய பெயரை நீங்கள் தாராளமாக எழுதலாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரில அப்படின்னா கூட உதவி செய்யக்கூடிய ஒரு வள்ளல் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்பேற்பட்ட குணநலன்கள் கொண்ட இந்த கன்னிராசி கண்ணீர் வடிக்கிறது அப்படிங்கிறது ஏங்க? யார்கிட்ட போய் கேட்க, எந்த தெய்வங்கள் நமக்கு வந்துட்டு பதில் சொல்லும்? ஸோ உங்களுடைய குமுறல் அப்படிங்கிறது இதுவாக தானே இருக்குது. ஸோ சுற்றி வளைச்சி பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் தப்புக்கு காரணமாக நானாகவே நிற்கிறேன். கன்னிராசி அப்படிங்கிறது உணரவே இல்லை. ஏன்னா நான் இடம் கொடுத்தேன் அப்படின்னா என்னை ஏமாத்துறாங்க, நான் இடம் கொடுத்ததானே அவங்க அதை செய்யாமல் போயிட்டாங்க, நான் இடம் கொடுத்ததானே இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தன்னுடைய வாழ்க்கை தரைமட்டமாவதற்கான தானே தான் அப்படி சொல்லிட்டு நிறைய நேரங்களில் உணர்ந்து வலியால் துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு யார் பதில் சொல்வா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு கஷ்டங்களுக்கு ஒரு பதில் சொல்ல சனீஸ்வர பகவானை உங்களுக்கு அடுத்த 138 நாட்களில் வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்குறாருங்க. சரி, ஓகே, நீ பட்ட கஷ்டத்துக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்குறேன், அதை நீ சரி பண்ணிக்கோ. இப்படி அதிர்ஷ்ட புதையலுக்கான ஒரு சாவி அப்படிங்கிறது உங்களுடைய கையில் கொடுக்க போகிறாங்க. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுக்கு மாற்றம் வருதும் இல்லை மாறாமல் இருக்கிறதும். சரி, ஓகே, அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்களா? நிஜமாகவா? நான் நிஜமாகவே சனீஸ்வரவாகவா எங்களுக்கு பாதுகாப்பாக கொடுக்க போகிறாரா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க. தலைப்பு பார்த்துருப்பீங்க, நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உறவுகள் நினச்சிட்டு இருந்திருக்கும். அப்படி நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு முன்னாடி கன்னிராசிக்காரர்களே உங்களை காப்பாற்ற நினைக்கிறாரு சனீஸ்வர பகவான். ஸோ இவரை வணங்கி இது ஒரு பதிவு அப்படிங்கிற நம்ம தொடங்கலாம். சரி, ஓகே. சனி பகவான் இந்த வக்கர பயிற்சி அப்படிங்கிறது ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இவரால் இனி உங்கள் வாழ்க்கையில் சுப பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும்.
அதிர்ஷ்ட ராசிக்காரர்களாக நிதி ரீதியாக, வணிக ரீதியாக, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக நல்லா இருக்க போகிறீங்க. ஒட்டுமொத்தமாக அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு பயணங்கள் கூட உங்களுக்கு ஒரு பல பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போவீங்க, அங்கே கூட ஏதாவது ஒரு வகையில் பணவரவு அப்படிங்கிறது இருக்கும். நிதிநிலை அப்படிங்கிறது வலுவாக இருக்கும். ஆசைப்பட்டது எல்லாமே வாங்க போகிறீங்க. குடும்பத்தாருடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்து குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை அது அதிகப்படுத்த போகிறீங்க. அதே போல் பணவரவு அப்படிங்கிறது பல வழிகளில் உங்களை வந்து சேருங்க. மேலும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். அதே போல் எதிரிகள் வந்துட்டு உங்களை வீழ்த்தணும், உங்களுக்கு தீங்கு செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட சரிங்க, முடியாத ஒரு அளவுக்கு இந்த சனி பகவான் உங்களை பாதுகாத்து நிற்கிறாரு. ஸோ அதாவது ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு வந்துட்டு கெட்டது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க, கல் எடுத்துகிட்டு உங்கள் தலையை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க, அங்கேருந்து தூக்கி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குது, மரத்தில் வந்துட்டு ஒரு மாங்காய் பழமே காய்ச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மாங்காவோ தேங்காவோ ஏதோ ஒன்று காய்ச்சிருக்கு சரிங்களா. உங்கள் மேலே பட வேண்டிய ஒரு கல் அந்த மரத்தின் மீது பட்டு உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு வகையில் தேங்காவோ மாங்காவோ கீழே விழும் சரிங்களா. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு ஒருத்தவங்க தீங்கு செய்தால் கூட அது உங்களுக்கு நல்லதாக நடக்கும், நல்லதாக மாறும். ஸோ விஷமே கொடுத்தாங்க அப்படின்னாலும் கூட அது உங்களுக்கு அமிர்தமாக மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகம் அப்படிங்கிறதே வேண்டாங்க. ஏன் அப்படின்னா திருடன் கையில் சாவி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிற போது யாராச்சும் மேலே கை வச்சாங்க அப்படின்னா கையை உடச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறாருங்க. ஸோ இது மட்டும் கிடையாதுங்க, ஆளுங்கட்சிக்கிட்ட இருந்து அரசியல் துறையில் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னாக்க உங்கள்கிட்ட ஆளுங்கட்சிக்கிட்ட இருந்து ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். இதை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் அரசியல் துறையில் என்னென்ன சாதிக்கணுமோ எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாங்க. ஒட்டுமொத்தமாக அரசியலில் ஒரு ரூபா கூட சம்பாதிக்கலை அப்படி சொன்னவங்க கூட இப்போது வருமானத்தை அதிகமாக சேர்த்துக்கலாங்க. சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் உத்தியோக பணிகளில் இருக்கீங்க, உயர் அதிகாரிகள்கிட்ட உதவி அப்படிங்கிறது கிடைக்குங்க. அதே போல் குடும்ப வாழ்க்கை, அதே போல் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும். கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது இருக்கும். பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுகள், அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட முயற்சி பண்ணுங்கள். கட்டாயமாக இந்த வருஷத்தில் அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இதோட தொழில் ரீதியாக நல்லதொரு வெற்றி அப்படிங்கிறத பார்க்க முடியுங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தில் அதிகமாகும். கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதியதொரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க பெறுவீங்க. தன்னம்பிக்கை, தைரியம் அப்படிங்கிறது அதிகமாகுதுங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக சனீஸ்வர பகவான் இந்த சனி வக்ர காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டத்துலேயுமே தீர்வு கொடுக்குறாரு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது சனி பகவான் தரக்கூடிய பலன்களில் ஒரு பொதுவாக கொஞ்சம் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இப்போ விரிவாக தரக்கூடிய ஒரு 15 பலன்களை குறிப்பிட்டு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இவர் வந்துட்டு ஆரோக்கியத்தில் எந்ததொரு குறைகள் அப்படிங்கிறதையும் இருந்த குறைகளை நீக்கி வைக்கிறாரு. விபத்துகள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம், அந்த ஒரு நிலையில் மாற்றம் அப்படிங்கிறத கொடுக்குறாருங்க. படுத்த படுக்கையாக இருந்தாலும் சரி எழுந்து நடமாட வைக்கிறாருங்க. அடுத்த 2வது விஷயம் என்ன அப்படின்னா குடும்ப அந்தரங்க விஷயங்கிற வெளியில் சொல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலும் கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு இது முக்கியமான ஒரு காரணம். இதை வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்கவே முடியாது. எல்லாத்தையும் சொல்லிடுறது, ஃப்ரெண்டு, தெரிஞ்சவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, அது இது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த ஒரு பழக்கம் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதே போல் வாழ்க்கை துணை வழியில் மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. ஆண்களாக இருந்த பெண்கள்கிட்டையும், பெண்களாக இருந்த ஆண்கள்கிட்டையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது கணவர் வகையில் சொல்கிறேன், மனைவி வகையில் சொல்கிறேன் சரிங்களா. அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க. அதே மாதிரி உடன்பிறப்புகள் அவங்களால கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் தலைவலி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கூட பிறந்தவங்க செலவு பண்ணலாம், கடன் வாங்கி செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு மாட்டிப்பீங்க. அவங்களுக்கு தேவைகள் அப்படிங்கிறது அது கிடையாது. அவங்களுடைய தேவைகளை கொண்டு வந்துட்டு உங்கள் தலையில் திணிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க ஜாலியாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு அப்படி பண்ணுறாங்க. உண்மையான தேவைகளுக்காக இருக்காது. யோசித்து செலவு அப்படிங்கிறத பண்ணுங்கள். அடுத்ததாக 4வது சிக்கல்கள் அப்படிங்கிறது சரியாகுது சரிங்களா. எதுவாக இருந்தாலும் சரிங்க, கவனமாக இருந்துக்கிட்டால் போதும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்துப்பாங்க. உத்தியோகம், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் வந்துட்டு குடும்பத்தை விட்டு பிரிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த பிரிவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு பெரிய அளவு லாபம் அப்படிங்கிறத கொடுக்கும். என்ன கொஞ்சம் மனப்போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து 4வது விஷயம், அதே போல் அடுத்து நம்ம கையில் பணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பர செலவு மட்டும் பண்ணிடாதீங்க, ஆப்படிச்சிருவார் சரிங்களா. அதே மாதிரி பொருளாதாரத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கட்டும், நகை, நட்டு, சொத்து, ஆபரணங்களை வாங்கும்போது சூழ்நிலை இருக்கும், ஆனால் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோங்க. அடுத்து 5வது சொந்த வாகனங்களில்
இரவு நேரத்தில் பயணம் பண்ணுறப்போ முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள். அவங்க இப்படியே பயணம் பண்ணி ஆகணும் அப்படின்னாக்கா டிரைவர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பிரபலங்கள், வேறு மொழி பேசுகிறவங்க, வேறு மதம் சார்ந்தவங்க எல்லாமே உங்களுக்கு உதவி செய்வாங்க. அடுத்து அரசாங்க வழியில் அலட்சியம் அப்படிங்கிறது வேணாங்க. ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சூதானமாக செஞ்சு முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கே தெரியாமல் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதை செய்யினாலும் சரி இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 6வது இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உடல் நலனில் கவனம் வச்சுக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். இதுவே வந்துட்டு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்னா கூட வேலை பார்க்குறவங்கள பற்றி எதுவுமே பேசிடாதீங்க. அதே மாதிரி அவங்க கூடவே சேர்ந்து உட்காந்துட்டு பேசுவாங்க. கடைசியில் வந்துட்டு நீங்கள் தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக மாட்டி விட்ருவாங்க. பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி வேலை பளு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் கரெக்டாக வேலையில் மட்டும் கவனம் செலுத்திக்கோங்க. அந்த வேலை பளு அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்வையும் அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொடுக்கும். அடுத்து 8வது வீடு பராமரிப்பு செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம் பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்டை வீட்டார்கிட்ட அதிக உரிமை எடுத்துக்காதீங்க. யாரையுமே ஃபஸ்ட்டு நம்பிடாதீங்க. அடுத்து 9வது விஷயம் என்ன அப்படின்னா கையிருப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள். ஏன்னா கையிருப்பு கரைவதற்கும் வெளியில் கடன் வாங்குவதற்கும் சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். கூடுமான வரைக்கும் வீண் செலவு, கேளிக்கை செலவு இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு பாருங்கள். அடுத்து 10வது விஷயம் உங்களுடைய தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி வேலைப்பளு அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுப்புகளும் அதிகமாக தான் வந்து சேரும். அது உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கும். தவறாமல் வேலையில் கவனம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அடுத்து 11வது விஷயம் மன நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுங்க. வெளியிடங்களில் உங்களுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது அதிகமாகும். 12வது விஷயம் உறவினர்கள் வகையில் சொத்து தொடர்பான ஒரு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் முன்னாடி தான் சொன்னேன். உடன் பிறந்தவர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ கடன் வாங்க வச்சுருவாங்க, சொத்தை பிரித்து கூட அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி சூழலாம் வரும். எல்லாரையும் நான் தவறு சொல்லலை. ஒரு சில கன்னிராசிக்காரர்களுக்கு உடன்பிறப்புகளால் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உஷாராக இருந்துக்கோங்க. அடுத்து 13வது வியாபாரத்துலேயும் சரி தொழிலையும் சரி அதீத அக்கறை அப்படிங்கிறது தேவைப்படுதுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அலட்சியம் அப்படிங்கிறது கூடாது. முக்கியமான விஷயங்களை நீங்களே முன்னாடி நின்று நடத்தி முடிச்சுக்கோங்க. கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புதிய முதலீடு பண்ணுறேன், பணம் விஷயமாக இருக்குதா, பல முறை யோசித்து பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பழைய முதலீடுகளை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து 14வது விஷயம் பணியிடங்களில் கோபமாகவும் வேகமாகவும் நடந்துக்கவே கூடாது. ஏன்னா இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் பகவான் உங்ககிட்ட பொறுமையை தான் சோதிப்பாருங்க. ஸோ கோபப்படுற மாதிரியான சூழலை உருவாக்குவார். அந்த இடத்துல நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய சாமர்த்தியம் அப்படிங்கிறது இருக்குது. நிதானமாக நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க. விமர்சனங்களை தவிர்த்துக்கணும். யார் என்ன பேசினாலும் சரி. அதே போல் மூத்த அதிகாரிகள்கிட்ட அதிகமாக உரிமை எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் தானாக கிடைக்குங்க. திடீர் இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதையும் ஏற்றுக்கோங்க. அது உங்களுக்கு சாதகமாக முடியும். அடுத்து 15வது விஷயம் நீங்கள் பயப்பட வேண்டிய அளவுக்கு சனி பகவானுடைய வக்கரகதி அப்படிங்கிறது உங்களுடைய ஒட்டுமொத்த பாதிப்பையும் சரி பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா எதை செஞ்சாலும் சரி பொறுமை, நிதானம், எச்சரிக்கை அப்படிங்கிறது 3 மட்டும் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது கன்னிராசினுடைய வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறது துளி அளவும் இல்லாமல் அப்படி என்ன சொல்கிறது அப்படின்னா செருப்பில் ஒட்டின மண்ணு மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா. அதே மாதிரி கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஒரு சில விஷயங்களை கையாளுவதற்கு பொறுமையாக இருந்துக்கிட்டு போனீங்க அப்படின்னா குழப்பங்கள் தன்னால் முடிச்சு அவுத்துட்டு ஓடி போயிடும். ஸோ ஒட்டு மொத்தமாக கொஞ்சம் பொறுமையை யோசித்து பார்த்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தெளிவு கிடைக்கும், அமைதி கிடைக்கும், செல்வாக்கு அதிகமாகும். நினச்சது எல்லாமே அடுத்தடுத்து தன்னால் நடக்குங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானுடைய வக்கரகதி காலம் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத புரிய வச்சாச்சு. தனிப்பட்ட முறையில் கண்ணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த வக்கர பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 4ஆம் பாதம், 3ஆம் பாதம். சரிங்களா. உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம் வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா இனி நன்மையான பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாரு. சங்கடங்கள் விலகுது, நெருக்கடிகள் அப்படிங்கிறது இல்லாமல் போகும், முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றி பெறும். இது ஒரு காலம் முழுவதுமே யோகத்தை கொடுக்குறாருங்க. நினச்சதை வெற்றி பெற வைக்கிறாருங்க. செல்வாக்கு அப்படிங்கிறத உயர்த்தி வைக்கிறாரு. வழக்குகளில் சாதகமான நிலை அப்படிங்கிறது ஏற்படுத்துகிறாரு. இதோட உடலில் இருந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகுது. சுறுசுறுப்போடு செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது இதுங்க. மேலும் வாழ்க்கை வளமாக இருக்குது, பொன்பொருள் சேருது,
குடும்பம், தொழில், உத்தியோகம் எல்லாத்துலேயுமே மகிழ்ச்சி அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. பணவரவு அப்படிங்கிறது அதிகமாகுது. எதிர்பார்ப்பு நிறைவேற்றி கொடுக்குறாரு. எல்லாத்துலேயுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. சரிங்களா? தொழிலில் தடைகள் அப்படிங்கிறது விலகுது. பொருளாதார நிலையில் உயர்வு அப்படிங்கிறது கொடுக்குறாரு. அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே செல்வாக்கு அப்படிங்கிறது உயருது. எண்ணிய எல்லாமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலம் இது. தொழில் ரீதியாக நெருக்கடிகள் அப்படிங்கிறது விலகி தொழிலில் லாபம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். பணியாட்கள், தனியார் துறை, அரசியல் துறை, ஆண்களோ பெண்களோ எல்லாருக்குமே கூலி வேலை செஞ்சாலும் சரி, இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுது. உங்களுடைய திறமைகளுக்கு இனி மதிப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஊதிய உயர்வுங்கிறது கிடைக்கும். வேலையில் பொறுப்பு அப்படிங்கிறது உயரும். வேலைப்பளு அப்படிங்கிறது அதிகரித்தாலும் தனி மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய துறையில் இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பம் நீங்குது. உங்களை தேடி வருவாங்க. உங்களை பகச்சிக்கிட்டவங்க எல்லாமே உங்ககிட்ட உதவிக்கிட்டு வந்து நிற்பாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் மனசில் வேறு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் வெற்றியை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் அதிகமாகுது. வெளிநாட்டில் போயிட்டு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. எல்லா வகையிலையுமே வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்குது. முழுசாக குணமடைய போகிறீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் அப்படிங்கிறது விலகி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி, தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது. புதிய சொத்து சேர்க்கை உருவாகுது. இழுபறியாக இருந்த சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வருது. பண தட்டுப்பாடு விலகுது. புதிதாக வீடு கட்டி குடியேறக்கூடிய ஒரு யோகம் கூட இருக்குது. அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரம் செல்வாக்கு அப்படிங்கிறது உயருதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி அப்படிங்கிறத கொடுக்குறாரு. எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டாகுது. அதிகபட்சமான ஒரு லாபத்தை அடைய போகிறீங்க. உங்களுடைய கௌரவம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே அதிகமாக போகுதுங்க. குறிப்பாக ஒரு நிலையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. செல்வாக்கு அப்படிங்கிறது உயரப்போகுது. பட்டம், பதவி, உங்களுடைய ஆசைகள் அப்படிங்கிறது நிறைவேறுங்க. சமுதாயத்தில் அந்தஸ்து அப்படிங்கிறது அதிகமாகுது. பொருளாதார நிலையில் ஒரு உயர்வு, குடும்பத்தில் சுப காரியங்கள் அப்படிங்கிறது நடக்குங்க. தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளாக இருக்கட்டும், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி போகுதுங்க. வருமானத்தில் தடைகளுமே சரியாகுது. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஆற்றலே அதிகமாகுதுங்க. முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றியாக மாறுது. கடந்த கால சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குது. தொழில் ரீதியாக சங்கடங்கள் அப்படிங்கிறது விலகி திட்டமிட்ட செயல்படுவீங்க. மேன்மை அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க தொழிலில். அதே போல் அரசாங்க வேலையோ, தனியார் துறையோ, ஆண்களோ பெண்களோ, சரிங்களா? செல்வாக்கு அப்படிங்கிறது உயருது. பிரச்சனைகள் அப்படிங்கிறது தெரியுது. எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றங்கள் கிடைக்கிது. மேல் அதிகாரிகள்கிட்ட ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய விருப்பங்கள் அப்படிங்கிறது நிறைவேறும். ஊதிய உயர்வு, பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரியுது. உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகுது. அலுவலக பணிகளில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். திருமணம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் அமையும். வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்றவர்களே ஒரு நல்லதொரு வரன் அப்படிங்கிறது அமையும். சரி, ஓகே. அதே மாதிரி குடும்பத்தில் குறிப்பாக குழப்பங்கள் அப்படிங்கிறது தோன்றும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுகளில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த ஒரு மதிப்பெண்கள் அப்படிங்கிறத பெற முடியும். அதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட ஒரு உடல் உபாதைகளாக இருந்தாலும் சரி, அது மருத்துவ சிகிச்சையினால் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படுதுங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்குது. குடும்பத்தில் உள்ள சங்கடங்கள்ங்கிறது விலகுது. இதோட சொத்து மீதி ஏதாவது கோர்ட்டு கேஸு வழக்கு அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமான நிலை அப்படிங்கிறது கிடைக்கிது. புதிதாக வீடு கட்டி குடியேறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. வீட்டு சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகமாக வெளிப்படும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அப்படிங்கிறதை உயர்த்தி கொள்ள போகிறீங்க. அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் நெருக்கடிகள் அப்படிங்கிறது விலகி நெகிழ்ச்சியான நிறைய சம்பவங்கள் அப்படிங்கிறத அனுபவிக்க போகிறீங்க. அதாவது சமுதாயத்தில் செல்வாக்கையும், முயற்சிகளில் வெற்றியையும், பகைவர்களை வீழ்த்தக்கூடிய ஒரு வலிமையும், பண வரவையும், நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய ஒரு ஆற்றலையும் பெற போகிறீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த அந்த கோர்ட்டு கேஸு வழக்கு எல்லாமே இப்போ விலக போகுது. பிள்ளைகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் அப்படிங்கிறது விலகி, பணவரவு நெருக்கடிகள் விலகி எல்லாமே அதிர்ஷ்ட காலமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குறிப்பாக யோகம் போக ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத அனுபவிக்க போகிறீங்க. தொழிலில், உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது. அதே போல் எல்லோரும் உங்கள்கிட்ட போட்டி போட போகிறாங்க, பின்வாங்குவாங்க. செயல்பாடுகள் எல்லாமே லாபமாக மாறுது. சங்கடங்களை அகற்றி வைக்கிறாரு. நண்பர்களை அதிகரித்து கொடுக்குறாரு. போராட்டமான ஒரு நிலையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு. குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறத அதிகரித்து வைக்கிறாரு. இதோட புதுசாக வீடு கட்டி குடியேற வைக்கிறாரு. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது. புதிய பதவிகள், பொறுப்புகள் சேருது. மேலும் சொல்லணும் அப்படின்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது தோன்றுது. பணம், பதவி, பட்டம், செல்வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க பெற்று வாழ்க்கை வளமாக மாறப்போகுது. அதே போல் வேகமாக செயல்பட வைக்கிறாரு. உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொண்டு சேர்க்கிறாரு. சரிங்களா? ஸோ தெய்வீக சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ கன்னிராசிக்காரர்கள் இந்த ஒரு காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு லெவலில் வருவீங்க. நன்றி, வணக்கம்.